உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். காக்கடெயில் பறவைகளில் இன்னைக்கு அந்த பறவைகளுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு, அதாவது போன முறை ஹெல்த்தி ஃபுட்டு எப்படி என்னென்ன கொடுக்கணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த பறவைகளுக்கு இந்த ஃபுட்டு எல்லாமே என்னென்ன என்னென்ன கொடுக்கலாம், அது எந்த அளவுக்கு கொடுக்கலாம், எந்த நேரத்தில் கொடுக்கலாங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீரை வகைகளை எடுத்துக்கிட்டோம்னா புதினா, மல்லி. அந்த புதினா மல்லின்னு எடுத்தோம்னா புதினா மல்லி எல்லா கீரைகள்லையுமே பொடி பொடியாக நறுக்கி நல்லா போடணும். இதுக்கு இதில் நல்ல கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவு. இதை எடுத்துக்கிடுச்சுன்னா அது காலையிலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி கீரை வகைகளை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அந்த நேரங்களில் நம்ம இந்த கீரை வகைகளை நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ அதில் ஒரு கூண்டில் மொத்தம் ஒரு 2 பறவை இருக்குது, 4 பறவை இருக்குன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம அதை அளவாக கரெக்டாக வைக்கணும். கொத்தமல்லி, புதினா எல்லாமே பொடி பொடியாக நல்லா நறுக்கி போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வயிறு நல்லா நிறைஞ்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீண்ட நாள் உயிர் வாழவும் அதுக்கு நல்ல ஒரு உணவாக இது இருக்கும். அடுத்து முளைக்கட்டிய பயிறு, இது சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். முளைக்கட்டிய பயிரில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதில் பாசிப்பயிறு முளைக்கட்டலாம், அப்புறம் தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை, இந்த 3மே முளைக்கட்டி வைக்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பறவைகள் அதை நல்லா எடுத்துக்கிடுச்சுன்னா அதுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதனால் அது ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். இந்த முளைக்கட்டிய பயிரை அது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ரெண்டாவது பறவைகளுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொன்றையும் கொடுக்கணும். இப்போ காலையில் கீரை வச்சுருக்கோமா, ஏதாவது ஒரு கீரை. அடுத்து மதியானம் இந்த முளைக்கட்டிய பயிறு. இந்த இதில் இது நல்லா முளைச்சி இருக்கிறதா கொடுத்தோம்னா அது நார்மலாக குஞ்சுகளுக்கு நல்லா கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அப்புறம் அது நல்லா சந்தோஷமாகவும் விரும்பியும் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், தட்டாம்பயிறு, அதிலே தான் கொண்டக்கடலை, தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு 3 பயிர்லையும் நம்ம அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து, இப்போ ஒரு இதில் 4 பறவைகள் இருக்கா, அப்போ அந்த இதுக்கு தகுந்தபடி நம்ம அதோட அளவை வச்சுக்கிடணும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த மாதிரி. இதே இது 2 பறவை மட்டும் இருந்ததுன்னா கம்மியாக வைக்கணும். அடுத்து காய்கறிகள்னு நம்ம எடுத்தோம்னா பாருங்கள், கேரட்டு துருவல் நல்ல பொடியாக துருவி வச்சுக்கிடணும். காய்கறிகளில் நமக்கு ஊட்டச்சத்து எப்படி காய்கறி பழங்களில் இருக்கோ அதே ஊட்டச்சத்து மனுஷங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பறவைகளுக்கும் இந்த காய்கறிகளை சாப்பிட்டா நல்லா கிடைக்கும். அதனால் காய்கறிகள் நம்ம பீட்ரூட்டு துருவல், கேரட்டு துருவல், இந்த மாதிரி இதுகளை நம்ம கொடுக்கலாம். அடுத்து சிறுதானியங்கள்னு எடுத்தோம்னா தினை, இது பறவைக்கு போடுற தினைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா பறவைகளும் இந்த தினையை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இதை டெய்லி ஒரு வேளை நம்ம கொடுக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பறவைகள் தினையை மட்டுமே சாப்பிடுங்க. நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரு வேளை இது வச்சோம்னா அதை கொடுக்கணும், அடுத்து வேறு இது கேட்டுச்சுன்னா அதை மாற்றி கொடுக்கணும்.
சுத்தமான தண்ணீர் நம்ம வைக்கணும். டெய்லி வந்து தண்ணீர் நல்லா சுத்தமா இருக்கணும். அந்த தண்ணீர வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவ, 5 தடவ மாத்தி வைக்கணும். சுத்தமா இருக்கணும் அந்த தண்ணி. அப்பதான் அதுக அத நல்லா கரெக்ட்டா தண்ணி நல்லா குடிச்சா தான் பறவைகளும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அ இந்த மாரி உணவுகள் இது வந்து கடவா ஓடு. கடவா ஓடுன்னா கேட்டில் ஃபிஷ் போன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷோட இதுதான். இது வந்து இந்த மாரி இருக்கும். இது கிடைக்கலைன்னா, அத வந்து இந்த மாரி சதுரமா பாக்ஸ் மாரி வச்சு நமக்கு பண்ணி குடுக்குறாங்க. இது பறவைகள் விக்கிற கடைகள்லே கிடைக்கும். இதுவும் அதே மாரி தான். இதுக்கு வந்து கால்சியம் சத்து நல்லா இருக்கும். இத சாப்பிட்டுச்சுன்னா, அது முட்டையெல்லாம் நல்ல முட்டையா இடும். முட்டை வந்து ஹெல்த்தியான முட்டைகளாயிட்டு குஞ்சு நல்லா பொரிக்கும். இந்த மாதிரி எல்லா உணவுகளையும் நம்ம வந்து பார்த்து சரியான நேரத்துக்கு சரியா வச்சோம்னா, பறவைகள் நம்மோட அதிக நாட்கள் உயிர் வாழும். ஹெல்த்தியான முட்டையாவும் இடும். முட்டையிலேருந்து குஞ்சு நல்லா வரும். குஞ்சு நல்லா வந்தாலும், குஞ்சுகளையும் நம்ம நல்லபடியா காப்பாத்தணும்.